காஞ்சிபுரத்தில் பட்டு கைத்தறி ரகங்களின் உற்பத்தியை மேம்படுத்தவும் உலகம் தரம் வாய்ந்த உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த கைத்தறி பணிகளை மேற்கொள்ளவும் பேரறிஞர் அண்ணா கைத்தறி பட்டு பூங்கா அமைக்கப்பட்டு 2021 முதல் செயல்பட்டு வருகிறது. பூங்காவானது 75 ஏக்கர் நிலப்பரப்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் கீழ்கதிப்பூர் ஊராட்சியில் ரூபாய் 82 கோடி திட்ட மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. இப்பூங்காவில் திட்டமிடப்பட்டுள்ள 24 கைத்தறி கூடங்களில் 12 தறிக்கூடங்களின் பணிகள் நிறைவடைந்துள்ளது. மீதமுள்ள 12 தறிக்கூடங்களின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பூங்காவில் 470 தறிகள் நிறுவப்பட்டு உள்ளது. இதன் மூலம் 650 நெசவாளர்கள் நேரடியாகவும் 350 நெசவாளர்கள் மறைமுகமாக வேலைவாய்ப்பு பெற்று வருகின்றனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்காவினை பார்வையிட்டு உட்கட்டமைப்புகளை ஆய்வு மேற்கொண்டு பூங்காவில் நடைபெற்று வரும் நெசவாளர்களுக்கான கண் சிகிச்சை முகாமினை பார்வையிட்டு நெசவாளர்களின் குறைகளை கேட்டறிந்தார். இவ்வாய்வின் போது கைத்தறித்துறை துணை இயக்குனர் மணிமுத்து, அண்ணா பட்டு பூங்கா தலைமை நிர்வாக அலுவலர் ராமநாதன் மற்றும் அரசு அலுவலர்கள் உடனிருந்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் மழைநீர் சேமிப்பு விழிப்புணர்வு விளம்பர வாகனம் மற்றும் பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் கொடியேற்றி தொடங்கி வைத்தார். வடகிழக்கு பருவமழையின் போது மழைநீரை சேகரித்து நிலத்தடி நீர்நிலையை உயர்த்தும் பொருட்டு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் மழைநீர் சேகரிப்பு தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மழைநீர் சேமிப்பு விழிப்புணர்வு விளம்பர வாகனம் மற்றும் பேரணியை தொடங்கி வைத்து பேரணியில் கலந்து கொண்டு விழிப்புணர்வு விளம்பர வாகனத்தின் ஒளிபரப்பு செய்யப்பட்ட விழிப்புணர்வு குறும்படத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டார். இவ்விழிப்புணர்வு பேரணியில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய செயற்பொறியாளர் செல்வராஜ், முதன்மை கல்வி அலுவலர் பொறுப்பு ஜெய்சங்கர் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்வு மைய கூட்டரங்கில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்த தீர்வை துறை சார்பில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழியை மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் அரசு அலுவலர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் எடுத்துக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மதுவிலக்கு மற்றும் ஆயத்த தீர்வை துறை சார்பில் நடைபெற்ற போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடக்கி வைத்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளையும் அமைச்சர் பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள், பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் காஞ்சிபுரம் மாவட்டம் ஓர்கே மற்றும் ஏகனாம்பட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் பழங்குடி இனத்தைச் சார்ந்த 80 பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு பயிற்சியினை, கராத்தே, சிலம்பம் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி 20 நாட்கள் அளித்து அதன் நிறைவு விழா காஞ்சிபுரம் ஓரிக்கை அரசினர் ஆதி திராவிடர் நல உயர்நிலைப் பள்ளியில் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசு கோப்பையும், பயிற்சி பெற்ற மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக ஏகனாம்பட்டை அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் சுகுணா தெரிவித்தார். எங்கள் பள்ளியில 1338 குழந்தைகள் படிச்சுட்டு வர்றாங்க. தமிழக காவல்துறை சார்பில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற தலைப்பின் கீழ் கராத்தே மற்றும் சிலம்பம் 40 மாணவியருக்கு 20 நாட்களாக சிறப்பான முறையில் பயிற்சி நடந்தது. என்னுடைய மாணவ செல்வங்கள் மிகவும் பயன்பெற்றனர். அதாவது இன்னைக்கு அரசு பள்ளியானது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இது இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருந்தது. அதுக்காக ஒரு ஃபீஸ் கட்டி படிக்க முடியாத ஒரு மாணவ செல்வங்கள் இன்று பயன்பெற்று வருகின்றனர். அரசு பள்ளியில் அனைத்து மாணவர்களும் அனைத்து எல்லா நலத்திட்டங்களையும் பெற்று இன்று எம் பள்ளியில் நிறைய ஒரு டாக்டர்ஸ் எம்எம்சியில படிக்கிறாங்க, ஸ்டான்லியில படிக்கிறாங்க, ட்ரிச்சி என்ஐடில படிச்சிட்டு இருக்காங்க. பல்வேறு துறைகளில் நட்சத்திரங்களாக மின்னிக் கொண்டிருக்கிற என்னுடைய மாணவ செல்வங்கள் இந்த பயிற்சியின் மூலமாக ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் பெற்று எதிர்காலத்தினுடைய பள்ளிக்கு பெருமை சேர்த்து வருகிறார்கள் ஏற்பட்டுள்ளதாக மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். என் பெயர் ஜி லோகேஸ்வரி. நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஏக்னாம்பேட்டையில 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படின்ற ஸ்கீம்ல நான் 20 நாளுமே பார்ட்டிசிபேட் பண்ணேன். சிலம்பம், கராத்தே அதுல ரெண்டுத்துலயுமே நான் கலந்துக்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணேன். இந்த 20 நாளுமே காவல்துறை மற்றும் சைல்டு ஹெல்ப் லைன்ல இருந்து வந்தவங்க அவங்க சொந்த குழந்தைகளாகவே எங்களை பாத்துக்கிட்டாங்க. இந்த இறுதி விழால கலந்துக்கும் போது எங்களுக்கு ரொம்பவே ஒரு தன்னம்பிக்கையாகவும் இப்பெல்லாம் ஒரு ஸ்கீம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சுக்காகவும் இந்த வாய்ப்பு நல்லதா பயன்படுத்துது. இந்த வாய்ப்பை தந்த தலைமை ஆசிரியருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் சொல்லிக் கொடுத்த அந்த மாஸ்டருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன்.